ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டியூஸ்டே அன்னைக்கு வந்து என்னென்ன என்னோடய டே ரொட்டீன் பார்க்கலாம். காலையில் ஆஸ்யூஷுவல் எழுந்திரிச்சு அரிசி ஊற வச்சு குக்கரில் போட்டாச்சு. தக்காளி சாதம் பண்ணிவிட்டு வாழைக்காய் வறுக்கலான்னு பார்த்தா என் பையன் கருணக்கிழங்கு பண்ணுன்னு அவரே மெனு கொடுத்துட்டாரு. சரி ஓகேன்னு கருணக்கிழங்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு குட்டி பாயில் பண்ண விட்டுற போகிறேன். அது பாயில் பண்ணிச்சுன்னா அதில் உள்ள அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் போயிடும். அதனால அதை பாயில் பண்ண வைக்க போகிறேன். இன்னொன்று வந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒன்று இன்றைக்கி தான் நிறைவேறுச்சு. அது என்னென்னு வீடியோட லாஸ்ட்டில் பாருங்கள் நீங்களே. நம்மளோட சிக்கல் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிஸ்னஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற சிக்கல் சண்டை சச்சரவு இதெல்லாம் போனோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு மென்டலி ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். இன்னொன்று வந்து கோயில் குளம்னு என்ன மாதிரி சுற்றுற ஆள்கள் வந்து இந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேரோட சஜஷன். அதில் வந்து ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்ச ஒரு கோயிலுக்கு தான் இன்றைக்கி நான் போயிட்டு வந்தேன். அதுக்கு நடுவில் காலையில் எழுந்திரிச்சு ஹரிபரியாக வந்து வேலையெல்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் குட்டி குட்டியான வேலையெல்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணி துணியை துவைச்சி வச்சுட்டு குளிச்சுட்டு சமைக்கணும்னு சமைச்சிட்டு இதுக்கு நடுவில் குளிர் வேற வந்துடுது. இந்த குளிர்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கம்பேக் கொடுத்து வந்து சமைக்கிறதுக்குள்ளே அடியோ போதும் ஆயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு குளிர் இந்த மந்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வேக வச்சே இல்லையா அந்த கருணக்கிழங்கை தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு மசாலா வந்து மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சமாக அரிசி மாவு, லெமன் புழிஞ்சிக்க போகிறேன். அதோட அரிப்புத்தன்மை இருக்காது ஆல்ரெடி, இருந்தாலும் அந்த லெமன் புழிஞ்சிக்க போகிறேன். லெமன் வேணாங்கிறவங்க புளித்தண்ணி கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இதுதான் போட்டு மசாலா இப்போ ரெடி பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும். இது கருணக்கிழங்கு மாதிரியே தெரியாது. அவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். நீளமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னோவேட்டிவாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ஊற வச்சாச்சு. இப்போ தக்காளி தொக்கு வைக்க போகிறேன். தக்காளி தொக்குக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன் நான் எப்பயுமே. இந்த மாதிரி பண்ணி தான் கொஞ்சமாக மிளகா பொடி போட்டு அப்படியே ரைஸு போட்டு பரட்டி எடுத்தால் தக்காளி தொக்கு ரெடி. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ மசாலா இப்போ ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த கருணக்கிழங்கு வந்து ஒவ்வொன்றா போட்டு எடுக்க போகிறேன். போட்டு எடுத்துகிட்டு எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ ஹரிபரியாக ஓட போகிறேன் நான் இப்போது. ரொம்பவே வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. பாசிட்டிவிட்டி வந்து நிறைய இருந்தது இந்த கோயிலில். இந்த கோயில் எங்கே இருக்குது, எந்த ஊர், என்னென்னு வீடியோட எண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கருணக்கிழங்கு போட்டோம் இல்லையா, அது வந்து ரொம்ப போட்டு கரண்டி விட்டு கிண்டிட்டு இருக்காமல் ஒவ்வொன்றா அப்படியே மெல்ல எடுத்தால் சூப்பராக வரும். இல்லாட்டி உடஞ்சிரும். ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் உடையும். அதனால் மெல்லமாக அப்படியே கிண்டி விட்டால் சூப்பராக வந்துடும். இது தவாவில் போட்டு பண்ணணுன்னா கூட தவாவில் கூட போட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி ஸ்கூலுக்கான லஞ்ச் தக்காளி சாதமும் கருணக்கிழங்கு ஃபிங்கர் ஃப்ரையோ ஃபிஷ் ஃப்ரையோ அந்த மாதிரி எது வேணால் பேர் வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்பிட்டு கோயிலுக்கு போகிறேன் பாருங்கள். கவர்மெண்ட் பஸ்ஸில் பாட்டு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஏறி உட்காந்துருக்குமே எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இது கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த அளவுக்கு சவுண்ட் வச்சுட்டு இந்த அளவுக்கு சாங்ஸ் போயிட்டுருக்குங்க. அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிளிப் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். ஏன்னா நான் பார்க்கல. இப்போ அவ்வளோதான், ரீச் ஆயாச்சு. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை, எஸ்பி கோயில் தான் இருக்குது, சிங்கப்பெருமாள் கோயிலில். லெஃப்ட் சைடில் இங்கேருந்து செங்கல்பட்டு போகிற தூரத்தில் லெஃப்ட்டில் பார்த்தா நரசிம்ம பெருமாள் இருப்பார். ரைட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் சிக்கல் சிங்கார வேலன், எனக்கு பிடிச்சவர் இவரோட கோயில் தான் இங்கே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருக்காங்க இந்த கோயிலுக்கு வாங்க போகலான்னு. என்னால் இன்றைக்கி தான் போக முடிஞ்சுது. ரொம்பவே பாசிட்டிவிட்டி இருந்தது. பார்க்குறதுக்கு சின்ன கோயில், சின்ன சிலை தான். ஆனால் மக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க மத்தியானம் வரைக்கும். நல்லபடியாக பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. போகும்போதும் கவர்மெண்ட் பஸ்ஸு, அதுலேயுமே அவ்வளோ சவுண்டு, பாட்டு, ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு அரிபரியாக ஒடி வந்ததும் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறவங்க தான்
வந்து மிஷினை வந்து ஃபுல்லாக ரீஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணிகிட்ருக்க வேலையில் சமையல் அறிகுறியாக முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை இல்லையா, முருகனுக்கு எப்பவும் போல் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. சைட் பை சைட் வந்து சமையல் வந்து போயிட்டே இருந்தது. ஏன்னா நான் வந்து செவ்வாய்க்கிழமைனா ஒரு வேளை விரதம் இருப்போம் இல்லையா, ஃபாஸ்டிங் இருப்பேன். அதனால காலையில் சாப்பிடல. அதனால் மத்தியானத்துக்கும் சேர்த்து மத்தியானத்துக்கு தான் சமைச்சு முடிச்சதும் நல்லபடியாக வந்து மிஷினை ஃபிட் பண்ணியாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய மிஷின் ஓடிட்டுருக்கு. இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய்.